Good morning, வணக்கம் and welcome to டாக்டர் நாங்க எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம இன்ஃபர்டிலிட்டிக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, அதோட ப்ரொசீஜர் மெத்தட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இத பத்தி பேசுறதுக்காக அப்போலோ ஃபர்டிலிட்டி சென்டரோட ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தாக்ஷாயினி நம்ம நிகழ்ச்சியில இருக்காங்க. வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இது வரைக்கும் நம்ம காசஸ் அண்ட் டயக்னோஸ் பண்றதை பத்திலாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு என்ன? பேசிக்லி ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டின்னு பார்க்கும்போது ஒரு ஹோலிஸ்டிக் மெத்தடாக போனால் தான் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ மீன் என்னோட மெத்தட் அந்த மாதிரி. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் லைக் ஜஸ்ட் டாக்டர் பேஷண்ட், இப்போ இந்த பேஷண்ட் வந்திருக்காங்க ஒரு மாத்திரை எழுதி கொடு அனுப்புங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஒன்ஸ் அந்த டயக்னோசிஸ் வி மேக் அ டயக்னோசிஸ் ப்ரைமரி இன்ஃபர்டிலிட்டியா இல்லை செகண்டரி இன்ஃபர்டிலிட்டியா, என்ன காசஸ், அதில் வந்து ஃபேக்டர் என்ன ஃபேக்டர் இருக்குது, ஃபீமேல் ஃபேக்டரா மேல் ஃபேக்டரா, அந்த மாதிரி ஒன்ஸ் டயக்னோசிஸ் வந்ததுக்கப்புறம் பேசிக்லி பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஒரு 60% பேஷண்ட்ஸில் வந்து ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆர் ப்ராப்பர் அட்வைஸ் இல்லை ஒரு ரீஅஷூரன்ஸ், மேபி அவங்களோட டெக்னிக்ஸ் ஆகட்டும் இல்லை அவங்களோட நாலேஜ் அபவுட் கன்சீவிங், அது கூட அவங்களுக்கு அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம அவங்கக்கிட்ட பேசிட்டு காமனாக பார்த்திங்கன்னா ஃபாலிக் ஆசிட்னு சொல்வோம். எனி உமன் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஃபாலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஃபாலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் கொடுப்போம். இது என்னென்னா இட் இஸ் டு ப்ரிவெண்ட் கன்ஜெனைட்டல் நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ், பேபிஸில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறது. ஸோ அது வந்து பேசிக்லி எல்லா ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் இருக்கும். ஃபாலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் வந்து எல்லா ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் இருக்கும். தட் இஸ் ஃபார் ஃபீமேல்ஸ். பட் மீதி வந்து டிபெண்டிங் ஆன் தேர் ப்ராப்ளம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட்டுக்காக சில டைம் மாத்திரைகள் யூஸ் பண்ணுவோம். காமன்லி யூஸ்ட் குளோமிஃபின் சிட்ரேட் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது தவிர இப்போது அடுத்த ஸ்டெப்புக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளோமிஃபின் சிட்ரேட் யூஸ் பண்ணி ஃபாலிக்கல் ஸ்கேன் பண்ணியும் ஃபாலிக்கல்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகாதவங்களுக்கு இன்ஜெக்டபிள் மெடிகேஷன்ஸ் இருக்குது, கொனடோட்ரோஃபின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கொனடோட்ரோஃபின்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஸ்மாலர் டோசஸில் யூஸ் பண்ணுவோம். அதுவும் நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு தான். இதெல்லாம் வந்து நேச்சுரல் கன்செப்ஷன் தான். ஸோ இனிஷியலி ஒரு கப்பிள் வந்ததுக்கப்புறம் லைக் டிபெண்டிங் ஆன் எத்தனை மாதம் கழிச்சோ இல்லை எத்தனை வருஷம் கழிச்சோ அவங்க ட்ரீட்மெண்ட்க்கு வர்றாங்கங்கிறத பொறுத்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் மாடிஃபை பண்ண வேண்டியதாக வரும். 6 months to 1 year வந்தவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து எடுத்த உடனே இன்ஜெக்ஷன்ஸ் கொடுங்க, இல்லை கோ ஃபார் ஹையர் ட்ரீட்மெண்ட், இல்லை ஐயுஐ பண்ணுங்க, ஐவிஎஃப் பண்ணுங்கங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல தேவை இருக்காது. ஸோ அவங்களுக்கு ரீஅஷூரன்ஸ், பேசிக் மெடிகேஷன் அண்ட் ஹெல்பிங் தெம் டு கன்சீவ் நேச்சுரலி, அதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் இது பண்ணுறது. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி கொடுக்கறதுலேயே வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டியை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும்? நோ சப்ளிமெண்ட் இஸ், நான் சொன்ன மாதிரி ஏதோ கன்ஜனைட்டல் அந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ்ன்னு என்ன சொல்வோம், பேபிஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய அப்நார்மலிட்டி, அது அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இட் இஸ் பீன் அட்வொகேட்டட். அதாவது இது இட் இஸ் நாட் பேசிக்லி இங்கன்னு இல்லை, வேர்ல்ட் ஓவர் ஃபாலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் ஃபார் ப்ரெக்னன்சிங்கிறது வந்து இட் இஸ் காமன். 5 milligrams ஆஃப் இது ஏன்னா லைக் ஆஸ் எ யங் உமன் ஆர் அ உமன் ஆஃப் சைல்டு பேரிங் ஏஜ் அவங்க எந்த அளவுக்கு ஃபாலிக் ஆசிட் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் ஆகட்டும், அதாவது வெஜிடபிள்ஸ், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் தான் அது ஜாஸ்தி இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நியூட்ரிஷனுங்கிறது நம்ம எப்போவுமே மெஷர் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ வி கீவ் இட் அஸ் அ சப்ளிமெண்டேஷன். ஒரு விட்டமின் டேப்லெட் கொடுக்குற மாதிரி ஃபாலிக் ஆசிட் இஸ் அ விட்டமின் விச் வி கிவ் அ சப்ளிமெண்டேஷன். ஸோ இதனால ப்ரெக்னன்சி வந்துடாது. ஸோ அதோடு சேர்ந்து மேபி இது அட்வைஸ் கிவன், அவங்களோட ப்ராப்ளம் வச்சு நம்ம அட்வைஸ் கொடுக்குறதில்ல. மோஸ்ட் ஆஃப் தெம் கன்சீவ் ஆர் பேசிக் மெடிகேஷன் லைக் குளோமிஃபின் சிட்ரேட் அண்ட் ஃபியூ டோசஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் அட்வைஸ் ஃபார் நேச்சுரல் கன்செப்ஷன்ல ஆல்மோஸ்ட் 50 to 60% ஆஃப் கப்பிள் எஸ்பெஷலி 1 or 2 yearsக்குள்ளே இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கன்சீவ் ஆயிடுவாங்க. ஓகே. அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்ல எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தானா, இல்லை வந்து ஒருத்தருக்கு ஒரு கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இது பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்லை, there is no trial and error in medicine. Maybe like what we should do is எல்லாமே வந்து value based medication மாதிரி தான். Like for everything you have some tests or you have something scientific related to it.
ஸோ அது பார்த்து தான் இது பண்ண முடியும். நான் சொன்ன அந்த ஹாலிஸ்டிக் மெத்தடுங்கிறது வந்து ஜஸ்ட் டு மேக் த கப்பிள் ஃபீல் தட் தே கேன் கன்சீவ். தேல் நீட் சம் கவுன்சிலிங். பிகாஸ் நிறைய பேர் ஒரு பிலீஃப் இல்லாமல் கூட வராங்க. ஆகுமா, சரி ஆகுமா இல்லையா, குழந்தை பிறக்குமா இல்லையா, இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே அவங்க சம் டிஸ்கஷன்ஸில் வந்து தே வுட் ஹவ் ஸ்போக்கன், இந்த மாதிரி நீர் கட்டி இருந்தால் குழந்தை பிறக்காது, இல்லை இவங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருந்தது குழந்தை பிறக்கிறது கஷ்டம், அந்த மாதிரி அந்த ஹியர்ஸேல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த அச்சையோடையே தான் இருப்பாங்க நிறைய பேர். ஸோ டாக்கிங் டு தெம் ஆர் அட்வைசிங் தெம் மோர், அதாவது பாசிட்டிவாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் ஒபேசிட்டி, அவங்களோட பிஎம்ஐ வந்து ஹைட் டு வெயிட் பார்க்கும்போது அவங்களோட பிஎம்ஐ ஹையாக இருந்ததுன்னா அது ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு சொல்லும்போது எக்ஸசைஸ் சொல்லுவோம், ப்ராப்பர் டயட் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம். அதெல்லாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி கண்டிப்பாக அங்கேயும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் த பேசிக், லைக் நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அடுத்த ஸ்டெப் ஆர் மேல் இன்ஃபர்டிலிட்டி ஒரு ஃபேக்டருங்கிற மாதிரி இருந்து லோ கவுண்ட் ஆர் லோ மோட்டிலிட்டி அந்த மாதிரி இருந்து, அதாவது இன்னும் ஐவிஎஃப் தேவையில்லை. ஐவிஎஃப்னா டெஸ்ட் டியூப் பேபி, இப்போது சோதனை குழாய் மூலியமாக பண்ணுறதுங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, காமன் டெர்மினாலஜி. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் உடனே தேவையில்லை. ஸோ ஐயுஐ கூட நிறைய பேருக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஐயுஐயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ கவுண்ட்ஸ் இருந்தாலோ மொட்டிலிட்டி இருந்தாலோ மென் இன்ஃபர்டிலிட்டிக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபீமேல்ஸில் கூட, ஆர் நான் சொன்ன அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டியில் நமக்கே என்ன காரணம்னு கூட வி குடன்ட் மேக் அவுட். பிகாஸ் பண்ணியிருக்கிற டெஸ்ட்லலாம் வந்து எல்லாமே நார்மல் தான் வருது. பட் அல்டிமேட்லி ஈவன் ஆஃப்டர் தோஸ் 3 or 6 months நான் மெடிக்கேஷன் கொடுத்து கூட கன்சீவ் ஆகலைன்னா தென் ஐயுஐ அங்கேயும் யூஸ் பண்ணுறோம். So that we are trying to give the best, அதாவது potentiated sperms into the uterine cavity. அந்த யூட்ரஸ் கேவிட்டிக்குள்ளே அந்த எனர்ஜெட்டிக்காக இருக்கிற ஸ்பெர்ம்ஸை அவங்க வந்து கரெக்டான டைமில் வந்து உள்ளே செலுத்துகிற மாதிரி பண்ணும். ஓகே. அண்ட் இந்த ஐவிஎஃப் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, டெஸ்ட் டியூப் பேபி, இதோட ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். இட் இஸ் அ பிட் லாங்கர் ப்ரொசீஜர். ஓகே. அதாவது இங்கே என்னன்னா செகண்ட் டே ஆஃப் த பீரியட்ஸ்லேருந்தா அந்த உமனுக்கு வந்து நாங்கள் ஸ்டிமுலேஷன் கொடுப்போம். ஸ்டிமுலேஷனுங்கிறது வந்து இன்ஜெக்டபிள் கோனடோட்ரோஃபின்ஸ். அந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து செகண்ட் டேலேருந்து ஒரு 10 daysக்கு இன்ஜெக்ஷன் கொடுப்போம். டெய்லி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் டியூரிங் த இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு 3 times or 4 times ஸ்கேன் பண்ணுவோம். செகண்ட் டே ஸ்கேன் பண்ணுவோம், பேசிக்லி டு see எத்தனை எக்ஸ் வரலாம் இந்த மாதத்துக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆன்ட்ரல் ஃபாலிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட் பார்த்துக்குவோம். தென் அபவுட் 6 days இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு 8th day we will scan again. அன்றைக்கி அந்த நம்ம கவுண்ட் பண்ண ஆன்ட்ரல் ஃபாலிக்கல்ஸ் கணக்குக்கு எக்ஸ் டெவலப் ஆகிட்டுருக்கா, ஃபாலிக்கல்ஸ் டெவலப் ஆகிருக்காங்கிறது பார்த்துக்குவோம். சப்சிக்வெண்ட்லி 2 or 3 ஸ்கேன்ஸில் அந்த ஃபாலிக்கல் சைஸ் வந்து 18 to 20 mm சைஸு. மோர் தென் 18 போனாலே போதும். ஸோ தட் டிபெண்ட்ஸ். இட் குட் பி லைக் 5 ஃபாலிக்கல்ஸ் வரலாம் ஒருத்தருக்கு வந்து. இப்போ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் பற்றி நம்ம பேசணும். அந்த ஓவேரியன் சிஸ்ட் இருக்கிறவங்களுக்கே பார்த்திங்கன்னா they will get 15-20 eggs. Very big number eggs கிடைக்கும். பட் சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த அளவுக்கு ஜாஸ்தி எக்ஸ் வரும்போது நிறைய ரிஸ்க் ரேட் கூட கொஞ்சம் அதிகமாக. பட் வாட் இஸ் த ஐடியல் நம்பர்? அப்ராக்சிமேட்லி ஒரு 10 eggs வந்தால் போதும். ஓகே. அப்ராக்சிமேட்லி ஒரு 10 eggs வந்தால் about 8 of them or 6 of them மெச்சூர் எக்ஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். லெஸ் தென் 10 eggs எப்போவுமே சேஃப். ஸோ இந்த அந்த எக்ஸ் வந்து 18 mm ஆகும்போது we will actually give a maturation injection for the woman. அந்த மெச்சுரேஷன் இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது ஃப்ரம் தட் டைம் ஆன்வர்ட்ஸ் 36 hours அந்த எக் வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே.